இலங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக உலக முன்னணி பணக்காரர்களில் ஒருவராக இருக்கின்ற எலான் மஸ்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாலை இலங்கையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இலங்கை குருநாகல் மிரிகம பகுதியிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாய், தந்தை, மகன் என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை ஒரு நபர் தூச்சக்கர வண்டியில் சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகத்துக்கிடமாக குறித்த நபர் சென்றிருந்த நிலையில் போலீசார் அவரை சோதனைக்கு உட்படுத்தியிருக்கின்றனர். அந்த சமயத்தில் அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் பணமும் தங்க நகைகளும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவரை போலீசார் கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் அவரிடமிருந்து கடிதம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தெரிய வந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் 80 வயதுடைய நபர் ஒருவரும் 77 வயதுடைய அவரது மனைவியும் 42 வயதுடைய அவரது மகனுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கொலைகளை செய்த நபர் 42 வயதுடைய நபர் என்று அறிய முடிகின்றது. மற்றொரு செய்தியாக உலக முன்னணி பணக்காரர்களில் ஒருவராகவும் அதேவேளை எக்ஸலத்தின் உரிமையாளருமாக இருக்கின்ற எலான் மஸ்க் அவர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தோனேசியாவில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது ஸ்டார்லிங் திட்டத்தை இலங்கையில் கொண்டு வருவது தொடர்பாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக தற்பொழுது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஸ்டார்லிங் திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இதனூடாக நிலவி வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு சாத்தியமான திகதிகளாக அக்டோபர் 5ஆம் திகதி மற்றும் 12ஆம் திகதி தொடர்பாக யோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் மாதம் நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல்கள் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மறுபுறம் ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பான விவாதங்களும் தென்னிலங்கையில் எழுந்திருக்கின்றன. அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வருவதை நிறுத்துவது தொடர்பான விவாதங்கள் தமிழர் பகுதியிலே நடந்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலை தான் ஜனாதிபதி தேர்தலை எப்போது நடத்துவது தொடர்பாக தீர்மானங்கள் அல்லது யோசனைகள் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி மற்றும் 12ஆம் திகதி இதற்கு சாத்தியமான திகதிகளாக இருக்கும் என்று யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 தினங்களுமே சனிக்கிழமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.